ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு பீர்க்கங்காயும் பருப்பும் வச்சு ஒரு அருமையான பருப்பு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறிகளில் இந்த பீர்க்கங்காயும் ஒன்று. அதை வச்சு இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சுவையான இந்த பருப்பு கூட்டு தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் இதை நம்ம இன்னைக்கு செய்யலாம். வாங்க அந்த பருப்பு கூட்டை எப்படி செய்யலான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பருப்பு கூட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 கிலோ பருப்பு பீர்க்கங்காயை எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் சீவிடலாம். தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ம ஒரு துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காயை அந்த மேல் தோலை மட்டும் ஸ்க்ரப் பண்ணி இதை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு சைஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நான் ஒரு கடாயில் தான் இதை செய்ய போகிறேன். அதில் ஒரு 50 கிராம் சிறுபருப்பை எடுத்து ஒரு 2-3 வாட்டி கழுவி அதை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பருப்பு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதை கொதிக்க விட்டுடலாம். அது கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அதாவது முழுக்க 100% வேகக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதும். அதாவது இந்த மலர்ந்து வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மலர்ந்து வரட்டும். இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸு, அப்புறம் ஒரு 7-8 பீஸ் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 3 அல்ல 4 போதும். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் போட்டு இதை ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃபேஸில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த 80% இந்த சிறுபருப்பு நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே வேக வேண்டாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்ல ஒரு முறை இந்த பருப்போட நல்ல மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பீர்க்கங்காயும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று போல இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு இதில் இந்த காய்க்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இந்த 1/2 கிலோ காய்க்கு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, ஏன்னா இந்த பீர்க்கங்காயும் தண்ணி விடும். அதனால் ரொம்ப தண்ணி ஆயிரும், குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போது நல்லா காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும், இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா கட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், ஏன்னா அதை ஆற ரொம்ப கட்டியாகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துக்கட்டும். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா 2 வரமிளகா போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளித்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப மணத்தோட சுவையோட இந்த பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு நம்மளுக்கு தயாராகிடும். இதில் பாஸ்பரஸ், கால்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. இதை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை சாதத்துலேயும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைடிஷ் கூட்டாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடிஷை வச்சு நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.